இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ரீநீட் எக்ஸாமினேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் நினச்சிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ரீநீட் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அஃபீஷியலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய எஜுகேஷன் மினிஸ்டரே சொல்லிட்டாங்க, there is no re-NEET examination. My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 examination உடைய ரிசல்ட் வந்த நாளிலிருந்து, எக்ஸாமினேஷன் நடந்த நாளிலிருந்தே நிறைய குளறுபடிகளும் நிறைய சர்ச்சைகளும் அங்கங்கே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய அரெஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய மாணவர்கள் ரீநீட் எக்ஸாமினேஷன் வைக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நிறைய மாணவர்கள் ரீநீட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது குறித்து நிறைய சுப்ரீம் கோர்ட்டில் கேசஸ் போச்சு. சுப்ரீம் கோர்ட் வந்து கேசஸ் எல்லாம் இது பண்ணாங்க. ஜூலை 8க்கு நாங்கள் ஹியரிங் கொண்டு போகிறோம்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட் வந்துட்டே இருந்துச்சு. அந்த வரிசையில் இன்றைக்கி மிக முக்கியமான நிறைய மாணவர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்கக்கூடிய, இல்லைனா நிறைய சந்தேகங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு முற்றுப்புள்ளின்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு அக்யூரேட் வேல்யூவை அக்யூரேட் டிசிஷனை எடுக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த அப்டேட் மூலமாக கிடைக்குது. நம்மளுடைய ஹானரபிள் எஜுகேஷன் மினிஸ்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய யூனியன் கவர்மெண்ட்டுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா தர்மேந்திர பிரதான் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, he has actually accepted. நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டிங் இருந்துச்சு. அந்த மீட்டிங்கில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எதை குறித்தெல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாமினேஷனுக்குரிய ஸ்கேம் பற்றியும் நீட் 2024 எக்ஸாமினேஷனுக்குரிய ஸ்கேம் பற்றியும் டிஸ்கஷன் அப்படிங்கிறது போச்சு. ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது இருந்துச்சு. யூஜிசி நெட் எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணதுனால அது குறித்தும் நிறைய பிரச்சனைகள் நிறைய இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நிறைய பொலிட்டிக்கலாக அது நிறைய மூவ் ஆச்சு. அதே மாதிரி நீட் எக்ஸாமினேஷனுக்குரிய கொஷின் பேப்பர் லீக் பீகாரில் நடந்துச்சு. அண்ட் இன்னும் ஒரு சில இடங்கள் நடந்ததுன்னு சொல்லி அங்கங்கே சில மாணவர்களை, சில பெற்றோர்களை, சில அதிகாரிகளை கூட அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி தர்மேந்திர பிரதான் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரீ எக்ஸாமினேஷன் வைப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை. நாங்கள் என்டிஏ தரப்பில் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியினுடைய எஜுகேஷன் அந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்னை அதனுடைய நடைமுறைகளை மாற்றி அமைப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். எங்களிடத்துல தவறு இருந்தது உண்மைதான், ஆனால் அந்த தவறுகளை சரி செய்வதற்கு நாங்கள் எடுக்கிறோம். எந்த தப்புமே செய்யாத லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்படுவதை எந்த காரணம் கொண்டோ எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதன் மூலமாக அவங்க அல்டிமேட்டாக என்ன சொல்ல வராங்கன்னா, நீட் எக்ஸாமினேஷன் ரீநீட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இனி இந்த வருஷத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் அந்த ப்ரெஸ் மீட் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய, தெரிந்துக்கக்கூடிய தெளிவான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ மாணவர்கள், பெற்றோர்கள் கவுன்சிலிங்காக ரெடி ஆகலாம். வருகிற ஜூலை 6ஆம் தேதி கவுன்சிலிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் நமக்கு வந்து என்டிஏ தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி கோர்ட்டுமே இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹானரபிள் ஜஸ்டிஸ் வந்து they have not given a stay for the கவுன்சிலிங் எக்ஸாமினேஷன் நடந்து முடிந்ததே போலவே கவுன்சிலிங் இந்த நாளைக்கு வருகிற 23ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1563 மாணவர்களில் விருப்பமுள்ள மாணவர்கள்லாம் ரீ எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது எழுதுவாங்க. அந்த மாணவர்களுடைய ரிசல்ட் வருகிற ஜூன் மாதம் 30ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஆஃப்டர் த ரிசல்ட், இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த எஸ்பெஷலி அந்த மாணவர்களுடைய எக்ஸாக்ட் மார்க் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, இப்போ இந்த வருஷம் இந்த டைம் இந்த செகண்ட் அட்டம்ப்டில் அவங்க எழுதின மார்க்கை பேஸ் பண்ணி ஸ்கோர் வரும். அல்லது என்று சொன்னால் அவங்க எழுதாம விட்டாங்கன்னா கிரேஸ் மார்க் ரிமூவ் பண்ண அந்த எக்ஸாக்ட் ஸ்கோர் அப்படிங்கிறது வரும். ஸோ வாட் எவர் இட் இஸ், அந்த 1563 கேண்டிடேட்ஸுடைய ஸ்கோர் அண்ட் ரேங்க் மாறுறதுனால ஆப்வியஸ்லி இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா மாணவருடைய ரேங்க்கும் மாறும். நமக்கு ஸ்கோரில் சேஞ்ச் வராது, ரேங்க்கில் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆப்வியஸ்லி இந்த 1563 மாணவர்களுடைய ரேங்க் வந்து பெரிய டிஃப்ரென்ஸை கொண்டு வராது அப்படின்னா கூட இது ஓரளவுக்கு இருக்கக்கூடிய நிலைமையை நம்ம இதைத்தான் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. ரீ எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நடத்துவதில் நிறைய சிக்கல்களும் இருக்குது. சிக்கல்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் வில் டிலே. ஆனால் இது எல்லாமே இருக்குது அப்படிங்கிற போது மாணவர்கள், பெற்றோர்கள் சார்பாக நம்ம வைக்கிற கோரிக்கை என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, எக்ஸாமினேஷன் நீங்கள் வைக்க மாட்டேன்னு சொன்னது வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயமாக கூட நம்ம எடுத்துக்கலாம், சந்தோஷமான விஷயமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய சர்ச்சைகள், நிறைய சந்தேகங்கள், கேள்விகள் மாணவர்களுக்கு இருந்துச்சு. அதில் எல்லாம் ஒரு தெளிவான ஒரு முடிவெடுப்பதற்கு, ஏன்னா நிறைய கோச்சிங் சென்டரில் கிளாஸஸ் எல்லாம் ஆரம்பிச்சதாக கேள்விப்பட்டேன். இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்களில் சொல்லிட்டு தான் இருந்தோம். ஆப்வியஸ்லி இன்றைக்கி வந்து எஜுகேஷன் மினிஸ்டரும் அதை சொல்லியிருக்கிறாங்க. ரீநீட் எக்ஸாமினேஷன் நடக்காது அப்படிங்கிறத திரும்பவும் சொல்லியிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் அந்த ரீ எக்ஸாமினேஷனை பற்றின இதெல்லாம் எதுவும் சொல்லலை. அண்ட் கவுன்சிலிங்க்கு எந்த ஸ்டேயும் கொடுக்கல. கவுன்சிலிங்க்கு ஸ்டே கொடுக்கல அப்படிங்கும்போதே தென் டெஃபினட்டாக ரீ எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படிங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய கேஸ் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த நேரத்தில் மாணவர்கள், பெற்றோர்கள் சார்பாக வைக்கிற கோரிக்கை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
நிறைய மாணவர்கள் யாரெல்லாம் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜில் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது, அவங்க எத்தனை மார்க் வாங்கினாங்கன்னு நமக்கு தெரியாது, அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு தெரியாது, அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களும் நமக்கு தெரியாது. ஆனால் as a government you should have to identify யாரெல்லாம் இந்த விஷயத்தில் இந்த அலிகேஷன்ஸில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஏன்னா அப்படிப்பட்ட மாணவர்களும் இப்போ இருக்கிற இந்த கவுன்சிலிங்கை பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களும் டாக்டர் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்னபடி அவங்க டாக்டராக மாறிட்டாங்க அப்படின்னா அது பெரிய ஒரு த்ரெட் சொசைட்டிக்கு. ஏன்னா ஏதோ ஒரு குறுக்கு வழியில் டாக்டர் ஆகிறது அப்படிங்கிறது எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு குறுக்கு வழியை கையாண்டுருக்கிறாங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்குள்ளான ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. படித்து மார்க் வாங்கின எல்லா மாணவர்களையும் மிஸ்பா கரியர் அகாடமி தொடர்ந்து பாராட்டுது. நீங்கள் உண்மையாகவே எஃபர்ட் போட்டிருக்கிறீங்க அண்ட் உங்களுடைய எஃபர்ட்டை திரும்ப ஒரு தடவை நீங்கள் போட்டு எழுதுங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான நேர்மையான விஷயம்னு சொல்லி அதை நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதுதான் நம்ம தொடர்ந்து எல்லா வீடியோலையும் பேசிகிட்டே வரோம். ஸோ இந்த நேரத்தில் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு மீண்டும் நம்ம சொல்கிறது, there is no re-NEET examination and counseling will begin from July 6th. As of now, central government உடைய higher authority education minister அவங்க சொன்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது there is no re-NEET examination and சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கி சொன்னது பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு ஸ்டே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ as instructed, as informed through the Supreme Court, நமக்கு ஜூலை 6ஆம் தேதி கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் ஆல் இண்டியா கோட்டா. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இனி வருகிற நாட்களில் நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலிருந்தும் கவுன்சிலிங்க்குரிய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரும். இது ஒரு புறம் இருக்குது, ஆனாலும் கூட இதில் அலிகேஷனில் ஈடுபட்டிருக்கிற மாணவர்களை இனம் கண்டுபிடித்து அவர்களுக்கு லா படி இந்த சட்டத்தின்படி என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யணுமோ அதை செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஒருவேளை அதுக்கு டைம் எடுக்கும்னா அதனால் கவுன்சிலிங்கை டிலே பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது. எக்ஸாக்டாக மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. இந்த நேரத்தில் ஒருவேளை குறுக்கு வழியில் யாராவது மார்க் வாங்கியிருந்தாங்கன்னா கூட அவங்க மூலமாக கூட எங்களுடைய தமிழக மாணவர்களுக்கும் சரி, வேறு மாநிலத்தை சேர்ந்த எல்லா மாணவர்களுக்குமே சரி, அவங்க வாங்க வேண்டிய ரேங்க் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு, கம்மியாயிடுச்சு. ஸோ அவங்க எக்ஸாக்டாக மார்க்கை விட ரேங்க் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால இந்த ரேங்க்கில் பெரிய பிரச்சனைகள், பெரிய மாற்றங்கள், பெரிய ஏமாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் அந்த இதில் இன்வால்வாக இருக்கிற மாணவர்களை மெடிக்கல் கவுன்சிலிங்கில் அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண விடாமல் தடுக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயமா இருக்குது. ஸோ தொடர்ந்து வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கூட அதையும் நம்மளுடைய சேனலில் பதிவு செய்வோம். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ரீநீட் எக்ஸாமினேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் நினச்சிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ரீநீட் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அஃபீஷியலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய எஜுகேஷன் மினிஸ்டரே சொல்லிட்டாங்க there is no re-NEET examination அப்படின்னு சொல்லி. பட் ஹவெவர் இது எல்லாத்துக்கும் மேலே ஜூலை 8ஆம் தேதி ஹியரிங் வரும் சுப்ரீம் கோர்ட்டில். அப்போ ஹானரபிள் ஜஸ்டிஸ் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இதனுடைய முழு சாராம்சம் அப்படிங்கிறது பொறுத்து இருக்கிறது. காத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.